ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. நம்மளோட டெய்லி க்ளீனிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட வெட்னஸ்டே க்ளீனிங் ரொட்டீன் தான். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த vlogல நான் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீனை பிளான் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் என்னோடய டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில வேலைகளை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியா கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொரு நாளும் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மண்டே டியூஸ்டே க்ளீனிங் ரொட்டீன் பார்க்காதவங்க அந்த vlogோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட வெட்னஸ்டே க்ளீனிங்கில் முக்கியமாக இருக்கக்கூடிய க்ளீனிங் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது முடித்ததுக்கப்புறம் வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறது, பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த டோர் இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் என்னோட அந்த வெட்னஸ்டே ரொட்டீனில் இருக்கும். ஸோ நீங்களும் அந்த க்ளீனிங் ரொட்டீனை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி, நம்ம மனசை நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தை நம்மளே தடுக்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நாமளே செஞ்சுருவோம். இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்த இல்லை எல்லா விஷயங்களையுமே உங்கள் வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இனிமேல் அதை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட லைஃபோட முன்னேற்றத்தை நீங்களே தடுத்துட்ருக்கீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்களே குறைச்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி மென்டலி நீங்கள் ரொம்ப வீக்கான பர்சன் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் இனிமேல் இந்த விஷயங்கள் எதுவுமே உங்கள் லைஃப்பில் பண்ணாதீங்க. ஸோ வாங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் எந்த வேலையும் இல்லாத மாதிரி நிறைய நேரங்களில் சும்மாவே உட்காந்துட்டே இருக்குது, இல்லை சும்மா சோஃபாலேயோ காட்லேயோ படுத்துகிட்டே இருக்குது. எதை பற்றியும் திங்க் பண்ணாமல், அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்பையோ இல்லை உங்கள் கரியர் லைஃப்பையோ இதை பற்றின எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல், பிளானும் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ணிக்கிட்டு, இல்லை தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு, சும்மா மொபைலை எடுத்து பார்த்துக்கிட்டேவும் அப்படியே நேரத்தை கடத்திக்கிட்டே இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அடுத்து லைஃப்பில் எதை பற்றின திங்கிங்கும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கோம், இல்லை சும்மாவே படுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை நம்ம சிந்திக்கவே மாட்டோம். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யோசிக்காமல் இருக்க ஒரு மைண்டில் தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த சிந்தனைகள் எல்லாமே மோஸ்ட்லி நெகட்டிவான சிந்தனைகளாக இருக்கும். அந்த நெகட்டிவான சிந்தனைகள் மூலமாக லைஃப்பில் தேவையில்லாத பிரச்சனைகளை நாமளே க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் எப்போவுமே உங்களோட டெய்லி லைஃப்லேயும் சரி, உங்களோட கரியர் லைஃப்லேயும் சரி, கொஞ்சம் பிஸியான பர்சனாக என்கேஜாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பர்சனாக, ஆக்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களோட தாட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத தாட்ஸுக்கும் உங்கள் மைண்ட் இடம் கொடுக்காது. ரெண்டாவது விஷயம், உங்களை நீங்களே மன்னிக்கிற குணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நிறைய இடங்களில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப இழப்பீங்க. அது எப்படின்னா, இப்போது உங்களோட லைஃப்பில் ஒரு பாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள், கடந்த காலங்களில் ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் ஒரு தவறான டெசிஷன் எடுத்துட்டீங்க, இல்லை உங்கள் மிஸ்டேக்னால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அதையே நினச்சிக்கிட்டு அதுக்கு காரணம் நாம் தானே, அந்த விஷயத்தை நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம், நம்ம அதை சரியாக பண்ணியிருந்தோன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் செஞ்ச ஒரு தவறுக்கு நம்மளே ரொம்ப காலமாக கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். எந்த விதத்தில் கஷ்டப்படுத்துவோம்னா நம்மளோட தாட்ஸ் மூலமாக.
நம்ம அதை செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம ஏன் அப்படி பண்ணணும், நம்ம அதை பண்ணாமல் இருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையே திங்க் பண்ணி ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம தெரியாமல் செஞ்ச தப்புக்கு மன்னிக்காமல் ரொம்ப காலமாக நம்மளுக்கு இந்த தாட்ஸ் மூலமாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களை நீங்களே தெரியாமல் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கு மன்னிக்க முடியாமல் உங்களோட சிந்தனைகள் மூலமாக உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களை எப்படி அவங்க தெரியாமல் செய்கிற ஒரு தப்புக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் நம்மக்கிட்ட வரும் சொல்லுங்கள். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் தெரியாமல் செய்கிற சின்ன தவறுகளை நினச்சி வருஷக்கணக்கில் வருத்தப்பட்டுட்டே இருக்காமல் அதை அப்பப்போ மன்னிக்கிற குணத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. திரும்ப அந்த தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத மாதிரி கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணுறது மூலமாக நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறுவீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது 100% பர்ஃபெக்ட் அப்படி கிடையாது. ஓரளவுக்கு அந்த வேலையை உங்களால் செய்யவே முடியல, அதை செய்யும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் நீங்கள் சரியான பர்சன் கிடையாது, எனக்கு எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கும் ஒரு டேலண்ட் கிடையாது, நான் எதையும் பண்ணுறதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு பர்சனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே நிறைய நேரங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. அது நம்மளோட தன்னம்பிக்கையை வளர விடாமலே பண்ணிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, வீட்டில் சமையல் வேலை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்க டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் புதுசாக சமையலே கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒரே நாளில் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ணிட முடியாது. அதில் சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு, அதனால வீட்டில் இருக்கவங்க அதில் ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உடனே அதை எடுத்துக்கிட்டு என்னால் வீட்டில் இருக்க எந்த வேலையும் சரியாக பண்ண முடியல, சமையல் பண்ணுறதையும் சரியாக பண்ண முடியல, வீட்டில் இருக்க மற்ற வேலைகளையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, என் லைஃப்பில் நான் எதுக்குமே சரியான ஒரு பர்சனாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்காதீங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால் சரியாக பண்ண முடியல அப்படின்றதுக்காக வாழ்க்கை முழுவதும் எல்லா விஷயங்கள்லையும் நம்மளால் எதுவுமே சரியாக பண்ண முடியாமல் போயிடாது. ஸோ அதனால் எந்த விஷயத்த உங்களால் சரியாக பண்ண முடியலையோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டு அதை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்மளால் செஞ்சு முடிக்கவும் முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.